சிந்து பகுதி இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாகவே இருக்கும். சிந்து இந்தியாவின் பகுதியாக மீண்டும் திரும்பலாம் என்று அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார். और मैं यहाँ पर आदरणीय लाल कृष्ण आडवाणी जी का भी जिक्र करना चाहता हूँ। हमारे नेता थे, आज हैं। आडवाणी जी ने अपनी एक पुस्तक में लिखा है कि सिंधी हिंदू और विशेषकर उनकी पीढ़ी के लोग अभी भी भारत से सिंध को अलग करने की बात को स्वीकार नहीं कर पाए हैं। न केवल सिंध में बल्कि पूरे भारत में हिंदू सिंधु नदी को पवित्र मानते थे। सिंध के कई मुसलमान भी मानते थे कि सिंधु का जल मक्का के आबे जमजम से कम पवित्र नहीं। ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் மாதம் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. பிறகு நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே உறவுகள் பதட்டமாக இருந்து வருகின்றன. அதோடு இந்தியா பாகிஸ்தான் இடையே முக்கியத்துவம் வாய்ந்த 1960ஆம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய கருத்தொன்றை பேசியிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற சிந்தி சமாஜ் சம்மேளன நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், புவிசார் அரசியல் எல்லைகள் நிரந்தரமானவை அல்ல. சிந்து இன்று இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டாலும் அந்த பகுதி இந்தியாவின் நாகரீக பாரம்பரியத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது. நிலத்தை பொறுத்தவரை எல்லைகள் மாறக்கூடும். யாருக்கு தெரியும், நாளை சிந்து மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பக்கூடும் என்று பேசியது பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. சிந்து நதியை புனிதமாக கருதும் நமது சிந்து மக்கள் எப்போதும் நம்முடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எங்கிருந்தாலும் எப்போதும் நம்முடையவர்களாகவே இருப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். 1947ஆம் ஆண்டு பிரிவினைக்கு பிறகு சிந்து நதிக்கு அருகிலுள்ள சிந்து மாகாணம் பாகிஸ்தானுக்கு சென்றது. அந்த பகுதியில் வாழ்ந்த சிந்தி மக்கள் இந்தியாவிற்கு வந்தனர். சிந்தி இந்துக்கள், குறிப்பாக எல்.கே. அத்வானி போன்ற தலைவர்களின் தலைமுறையை சேர்ந்தவர்கள் சிந்து பிராந்தியத்தை இந்தியாவிலிருந்து பிரிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். சிந்து மாகாணத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்துக்கள் சிந்து நதியை புனிதமாக கருதுகின்றனர். சிந்து மாகாணத்தில் உள்ள பல முஸ்லிம்கள் சிந்து நதியின் நீர் மெக்காவின் ஆப்-இ சம்ஜத்தை விட குறைவான புனிதமானது அல்ல என்றும் நம்பினர். இது அத்வானிஜியின் மேற்கோள் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். ராஜ்நாத் சிங்கின் இந்த கருத்திற்கு பாகிஸ்தான் என்ன பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.